ஹாய், வெல்கம் டு தாஸ் அகாடமி. இன்னைக்கு ப்ரொஃபஸர் பாலகிருஷ்ணன் நம்ம கூட இருக்காரு. இஸ் அ டீச்சர், ரைட்டர், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் ரைட்டர். அண்ட் எனி அதர் இன்ட்ரோடக்ஷன் சார்? எதாவது மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை, ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஆல்சோ இஸ் மை குட் ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி இன்னைக்கு அவர் இங்கே கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு 35 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு, பீங் எ ப்ரொஃபஸர், லெக்சரர் அண்ட் டீச்சர். அது போக ஹி ஹஸ் பின் கனெக்டட் வித் மல்டிபிள் ஆத்தர்ஸ், ரைட்டர்ஸ், அவங்க எல்லாத்து கூட லிட்ரேச்சர் கம்யூனிட்டியில். சுந்தர ராமசாமி, துரை அறிவழகன், கா மூர்த்தி, புதுமை பித்தன், நாஞ்சில் நாடன், பா ஜெயபிரகாஷ் போன்ற ஆக சேர்ந்த எழுத்தாளர்கள் பலரோட கான்டாக்டில் இருக்கிறவர் சார். ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி தாஸ் அகாடமி விஷன் பற்றி பேசும்போது சார் என் கூட அதில் அப்போ இருந்து கலந்து வந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அண்ட் போட்காஸ்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் சார் இருப்பார். அண்ட் இன்னைக்கு லெட் மீ இன்ட்ரடியூஸ் as an introduction இன்னைக்கு. Further videos we'll go deep into the various visions of Das Academy and topics. So thank you sir, thank you for coming. Thank you. Very pleasure to have you here. Thank you. தமிழ்ல வச்சுக்கலாம் இன்டர்வியூ. கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கு நீங்கள் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. இல்லை, இப்போ இதில் இவர் சொன்ன இதில் ஒரு சின்ன கரெக்ஷன்னா, நான் சுந்தர ராமசாமியை அவர் கூட பழகினதில்லை. அவருடைய கூட்டங்கள் நிறையா கலந்துருக்கேன். அவர் பேசுகிறத கேட்டிருக்கேன். அவருடைய கதைகள் ஒரு 5 கதைகளை மொழிபெயர்த்து ரொம்ப நாளாக அது என்கிட்ட இருக்குது. பட் அது வந்து அவர் ஒரு பிளாகில் கூட கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு, காலச்சுவடுகிட்ட பர்மிஷன் கேட்டு போட்டிருந்தேன். அது இன்னும் ரிசர்வில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து சுப்ரபாரதி மணியன் நான் அதிகம் புனைவுகள் மொழிபெயர்த்தது சுப்ரபாரதி மணியனுடைய புனைவுகளை தான். நான் அதிகமாக கூட சேர்ந்து எழுத்தாளர்னு சொன்னால் யமுனா ராஜேந்திரன், லண்டனில் இருக்கக்கூடிய யமுனா ராஜேந்திரனோட சேர்ந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நூல்கள் அவரோட சேர்ந்து எழுதியிருக்கிறேன். அதில் சிலதெல்லாம் ரொம்ப வால்யூமினஸான ஒர்க்ஸ், ஒரு 700 பக்கம், 500 பக்கம், இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நான் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். அதில் ஒன்று வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக, அதாவது ஒரு ரீஎடிஷன் மாதிரி வருது. அது 7 உலக பெண் கவிதைகள். யமுனா ராஜேந்திரன் ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான மார்க்சிய விமர்சகர் மற்றும் எழுத்தாளர். அது இவர் இந்த ஒரு 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 எழுத்தாளரையோ அல்லது ஒரு சிந்தனையாளரையோ இந்த மாதிரி மீடியாவில் வந்து இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகப்படுத்தும் பொழுது எனக்கு இந்த ஒரு கதை ஒன்று ஞாபகம் வரும். இந்த முல்லா நசருதீன் வந்து அவருடைய கழுதை ஒன்றை கொண்டு போய் விற்க, அந்த கழுதையால் அவருக்கு ரொம்ப சங்கடம், வீட்டில் இருந்துகிட்ருக்கு, பொண்ணு இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கழுதை விற்கிறவன் ஒருத்தங்கிட்ட கொடுக்குறாரு. ஓகே, கொடுத்தோன்னா அவங்க போய் சந்தையில் அதை விற்க போனோன்னா அங்கே பார்த்தா அவனை சுற்றி பெரிய கூட்டம் ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அவன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முல்லா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்கிறான், முல்லா உங்கள் கழுதை விற்பனை பாருங்க அமோகமாக போயிட்டுருக்கு அப்படின்னோடனே இவர் போய் அந்த கூட்டத்தில் கேட்குறாரு. விற்கிறவன் சொல்கிறான், இந்த கழுதை வேகமாக ஓடும், நிறைய பொதி சுமக்கும், குறைவாக சாப்பிடும், ரொம்ப எஜமான விசுவாசம் உள்ள கழுதை அப்படின்னு நான் திருப்பி வீட்டுக்கு ஓட்டு வந்துடுறாரு. என் கழுதையை பற்றி எனக்கு நல்லா தெரியுது. அந்த மாதிரி எனக்கு யாராவது என்ன அறிமுகப்படுத்தலாம் இல்லை, கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, நீங்கள் பண்ணது தானே நான் சொல்லியிருக்கேன். ஒன்றும் பெருசாக எதையும் சாதிச்சிடல. ஓகே, அப்படிதான் நான் நினச்சிட்டு. ஸ்க்ரீன் ரைட்டிங் பண்ணியிருக்கீங்க, 3 டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷா தமிழா? அது
அது வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ரைட்டிங் இங்கிலீஷில் தான் பண்ணுவேன். ஓகே. அது வந்து ஒரு அவுட்லைன் நான் வந்து இங்கிலீஷில் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் அதை ஏன்னா டைரக்டர் நான் டிபெண்ட் ஆகிருக்கிற டைரக்டர் வந்து ஒரு மலையாளி. ஓகே. ஷேக்கு. அப்புறம் அவர் வந்து சார் இதை கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணுங்க அப்படி இப்படின்னா தமிழில் மாற்றி ஓகே. நாங்கள் 2 பேரும். அதில் வந்து ஒரு படம் ரொம்ப நல்ல படம் அகப்பார்வைன்னு சொல்லி பார்வை மாற்றுத்திறனாளிகள் பற்றி ஒரு 56 நிமிட ஆவணப்படம் ஒன்று எடுத்திருக்கிறோம். யாராவது விரும்பினா நான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தரேன். ஓகே. ம். இப்போ தாஸ் அகாடமியோட விஷன் ஆ. மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆ. யூத் பில்டிங், யூத் எம்பவர்மெண்ட். அதுதான் நம்மளுடைய கண்டிப்பா. ஃபோக்கஸ். அதில் மை கன்சர்ன் இஸ் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய ம். மனநிலை, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய எதிர்காலம். ம். அது போக ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை த யூத்ஸ். ம். ஸோ அதோடைய சொல்யூஷன்ஸ் என்ன, இதுதான் நம்ம அண்ட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் த சேஞ்ச். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ நம்ம ஒரு சின்ன முயற்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தோமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட். ஒரு சொசைட்டியும் பொறுப்பெடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதோட சின்ன ஒரு இனிஷியேஷனாக நம்ம சார்பாக உண்மையான பிரச்சனைகளை நம்ம வந்து முன்வைக்கிறோம். அதுக்கான தேர்வுகளையும் நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய 35 வருஷம் நீங்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் 3 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வர ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அதே மாதிரி. இப்போது அதில் பல ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப பேச வேண்டியதாக இருக்குது இன்டெப்த்தில். பட் இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வி வில் ஜஸ்ட் நம்மளுடைய விஷனோட பர்பஸை வந்து நம்ம இன்ட்ரோ கொடுத்துட்டு அண்ட் ஃபர்தர் வீடியோஸில் எபிசோட்ஸில் வில் கோ இன் டெப்த். ஓகே. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது நீங்கள் இந்த ஜென்சி கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென் ஆல்ஃபா. ஸோ ஜென்சி ஆல்ரெடி தே ஹேவ் ஸ்டெப்ட் இன் டு என்ன சொல்கிறது செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. ஸோ எஸ்பெஷலி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸு, ட்ரக் அடிக்ஷன்ஸு, டிஸ்ஹார்மோனியன்ஸ் வித் த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அது போக அவங்க யாரோட கண்ட்ரோல் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே. ஸோ பிஃபோர் திங்ஸ் கெட் மச் வர்ஸ் சம்ஒன் ஹேஸ் டு டூ சம்திங். ஸோ இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் கலெக்டிவ், இட்ஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இது எல்லாரும் எடுக்கணும் ஒரு சமூகமாக. ஸோ இதில் தாஸ் அகாடமி என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, சினிமாக்கள், நல்ல சினிமாக்கள் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு படம் நம்ம பார்த்தோம். நேற்று அதை பற்றி பேசியிருக்கோம். ரைட்டர் ஆட்டோ சந்திரன் சாரோட ஃப்ரெண்டு தான் அவர். அவரோட வச்சு நம்ம ஒரு டாக் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல படங்களை நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, படத்தை கான்டெம்ப்ளேட் பண்ணுறது. நிறையா படங்கள் வந்து லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ உலக சினிமாக்கள் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி பசங்களும் இன்டர்நெட்டெல்லாம் இருக்கிறதுனால தேர் ஆல்சோ எக்ஸ்போஸ் டு அ லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் குட் மூவிஸ். ஓகே. மேபி இன் த ஃபியூச்சர் வி குட் யூத் ரொம்ப கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் எடுத்து பேசினாலும் மேபி வி குட் ரீச் த யூத். ஸோ அந்த மாதிரி வெப் சீரிஸ் பற்றி நம்ம கான்டெம்ப்ளேட் கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப அதிகமான மக்கள் போய் சேர்ந்த வெப் சீரிஸ் பேசும்போது நம்ம த்ரூ ஆர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன கொண்டு வர முடியும். ஸோ இன்னைக்கு நான் என்னோட மைண்ட் செட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் பட் இட் குட் கான்ட்ரிபியூட் டு கிரேட் மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் வெல்பீங் அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக் சக்ஸஸ். ஒன்று, குட் ரிலேஷன்ஷிப் வித்தின் த ஃபேமிலி, பீயிங் ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸ் கூட நம்பர் 1. நம்பர் 2, அவனுடைய பேஷன் என்னன்னு அவன் கண்டுபிடிக்கிறது. வாட் இஸ் ஹிஸ் ஜாய் இன் திஸ் பிளானட் எர்த், அதை அவன் கண்டுபிடிக்கணும். அதுபோல் ஹவு டு அட்மையர் நேச்சர், நல்ல மியூசிக் கேட்கறது எப்படி, நல்ல புத்தகங்கள் வாசிப்பது எப்படி, நல்ல படங்கள் பார்ப்பது எப்படி. இது மனிதர்களோட சக மனிதர்களோட அவன் எப்படி உரையாடுறது, இதுக்கு பேரியர்ஸாக இருக்கிறது இங்கே பல விஷயங்கள் இருக்கு. ஓகே. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக நம்ம போவோம். இப்போ ரீசெண்டாக சமீபமாக ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டூடெண்ட் மர்டர் ஆனதாக நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் அது. சக மாணவர்களால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது.
அந்த மாதிரி வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ம். இது இந்த ஒரு இன்சிடென்ட்காக மட்டும் நம்ம பேசுகிறோம், இன்னைக்கு அது கரண்ட் ட்ரெண்டில் இருக்க பேசுகிறோம் அப்படிங்கிறது தொடர்ந்து இதுக்கான நிகழ்வுகள் வந்துட்டு இருக்கு, சில அது வெளியே வரல. சப்போஸ் இந்த பையன் இறக்கல அப்படின்னா அது வெளியே இவ்வளோ பெரிய நியூஸாக மாறி இருக்காது. ஸோ பீட்டன் டு டெத் இல்லையா? அது போக ரீசெண்டாக நடக்கிற வயலன்ஸ் அகைன் மொலஸ்டேஷன்ஸ் அகைன் அந்த சூலூர் அந்த ஜோனில் ஒரு குழந்தைக்கு நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமைகள், இந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த கற்பழிப்பு, இது தொடர்ந்து நம்ம கோயம்புத்தூர்ல இப்படி நடந்துட்டு வருது. அப்போ ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் நம்ம இப்போ சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர் இந்த ஜோன்ல இருக்கோம். ஸோ இங்க இந்த லொக்காலிட்டியில ஆஸ் அ ப்ரொஃபஸர், ஆஸ் அ சமூக அக்கறையுள்ள மனிதர்களாக நாம என்ன ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்றோம். இதெல்லாம் நம்ம போய் ப்ரிவென்ட் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது ரெண்டாவது. பட் நம்ம விழிப்புணர்வு கிரியேட் பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த சமூகம் எப்படி எங்க போயிட்டு இருக்கு? நம்மளுடைய எதிர்காலம் இன்னும் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? the way things are going. இல்லை, இப்போ கேம்பஸ் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நம்ம 2 பேருமே ஓரளவு மிடில் ஏஜ் கிராஸ் பண்ணிட்டு எனக்கு இருக்கோம். 40 ஆச்சு. அதான் மிடில் ஏஜ் கிராஸ் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் என்னை விட ரொம்ப சின்னவர் தான். கேம்பஸ் வயலன்ஸுன்றது ஒன்றும் புதுசு கிடையாது. அது எப்பவுமே கேம்பஸ் வயலன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. நானெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும் பொழுது பார்த்தா கேம்பஸ் வயலன்ஸ் இதோட க்ரூடாக இருக்கும். அதனாலே கேம்பஸ் வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த இன்டர்னல் சிஸ்டம் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சுது. இன்ஃபேக்ட் நான் அண்டர் கிராஜுவேஷனில் இன்டர்னல் மார்க்ஸ் எனக்கு இருந்ததா ஞாபகம் இல்லை. பட் போஸ்ட் கிராஜுவேஷன் நான் பண்ணுறப்போ இன்டர்னல் சிஸ்டம் ஆஃப் மார்க்ஸ் இருந்தது 1. 2வது வந்து பெடகாகி, அதாவது வந்து கல்வி கற்பித்தல் முறையில் வந்து ஆசிரியர்கள் கட்டுப்படுத்தணும், மாணவர்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி வந்து இல்லை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வந்துட்டு இருந்தது. 1960ஸுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, நீங்கள் இப்போ பாருங்களேன், ஒரு 6-7 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 25 வயசு பையன் வரைக்கும் இருக்கிற அந்த டைம் கேப் இருக்கு இல்லையா, ஒரு குழந்தையினுடைய ஒரு இளைஞனுடைய வளர்ச்சியில் அவனை என்ன செய்ய முடியும்? அவனை வந்து எதிர்கால சமூகத்துக்கு தகுந்தவனாக உருவாக்கணும். அப்படின்னா அவனுக்கு கல்வி அவசியம். எல்லா நாடுகளுமே வந்து கல்வியை 1960களுக்கு பின்னாடி தான் வந்து முக்கியமான ஒரு கருத்தை பார்க்குது. இப்போ என்னோட சாரி டு இன்டரப்ட் யூ சார். இப்போ எனக்கு இந்த கல்வி, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இது மேலே எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கு. அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஒன்று, இது வாழ்க்கைக்குண்டான சவால்களை, ரியல் லைஃப் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல வர பிரச்சனைகள், அப்புறம் தனிமையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபெயிலியர், சக்ஸஸ் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுற விஷயம், அவனோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இதை பார்த்துக்கிறது, சக மனிதனை மனிதனாக நடத்துவது. ஓகே, இப்போ இந்த எஜுகேஷனை இவங்க நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கொடுக்குதா? நம்பர் 1. புக்கில் எல்லாமே தேரியா இருக்கு, ஆனால் இந்த படிப்பு உண்மையாவே சக மனிதனா பார்க்கக்கூடிய அறிவை கொடுக்குதா அப்படிங்கிறது நம்பர் 1. எவிடென்ட்டா இருக்கு, ரொம்ப எவிடென்ட்டா இருக்கு. நீங்க சோஷியல் மீடியால நடக்கிற அவங்க வார்த்தை பரிமாற்றங்கள், படித்தவர்கள் உட்பட நான் சொல்றேன், நல்லா படித்தவர்களே எதிர்கருத்து இருக்கிறவர்களே கொச்சையான வார்த்தைகள்ல வந்து அவதூறு பேசுகிறது, இதெல்லாமே நார்மலைஸ் ஆயிட்டு இருக்குது. நான் படிக்காதவங்களை பத்தி பேசல, நல்லா படித்தவர்கள், புத்தகம் வாசிக்க தெரிஞ்சவர்கள் கூட ஒருத்தர் வசைப்பாடுவது வந்து கொச்சையான வார்த்தைகளையும் இழிவான வார்த்தைகளும் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த கல்வி வந்து மாற்று கருத்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை வந்து கருத்து வேறுபாடு வேற, உங்களுடைய சித்தாந்தம் வேறையா இருக்கலாம், என்னோட சித்தாந்தம் வேறையா இருக்கலாம். ஆனா அதுக்காக இன்னொரு மனிதன் நம்ம வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைட் இஸ் பிட்வீன் த ஐடியாலஜிஸ். இன்னைக்கு இன்னொருத்தனை விரோதியா பார்க்குற மனப்பான்மை பிட்வீன் ஹியூமனிட்டி இருக்கு, மனுஷங்களுக்கு இருக்குது. இதைய சரி பண்ணாத எந்த ஒரு கல்வியும் நான் கல்வியா பார்க்கறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இப்போ இருக்கிறது ஒரு வேலைக்கோ ஒரு சர்வைவல்க்கோ அப்படி தயார் அப்படிதான் பசங்களை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஓகே, அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஒரு உரையாடல் பண்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் கிடையாது. புதுசா ஒரு இடத்துக்கு போய் அடாப்ட் ஆக வேண்டிய அவன் அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் பண்ண வேண்டியது இருக்கு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவனை தன்னை வந்து எப்படி உட்காருறது, எப்படி பேசுறதுங்கிறதெல்லாம் கத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஸ்கூல், காலேஜ்ல இவ்வளோ டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட் ஆகுது. அப்போ அவன் மினிமம் கேரண்டியா அவன் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகாம, ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸ்குள்ள போகாம, டிப்ரெஷன், சிசோஃப்ரேனியா, பைபோலர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து யங்ஸ்டர்ஸ்குள்ள போயிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் சூசைடல்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம நம்பர்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கு முன்னாடி வி ஹாவ் டு டூ சம்திங். இதை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் மேலேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் டீச்சிங் இல்லை பேரண்டிங் அந்த மாதிரி தனித்தனியாக பிளேமிங் பண்ணாமல் கலெக்டிவாக நம்ம ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நோக்கம். வி ஆர் நாட் கோயிங் டு பிளேம். இப்போ கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணலாமா? இப்போ இருக்கிற ட்ரக் அடிக்ஷனுக்கு இதுக்கெல்லாமே, இல்லை எஜுகேஷன் சிஸ்டமை பிளேம் பண்ணலாமா? ஸோ பிளேமிங் வந்து என்னன்னா ஐ எம் ரைட் யூஆர் ராங் அப்படிங்கிற கான்ட்ரவர்சி உள்ள கொண்டு வருது. எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு வித் நாலேஜ் அண்ட் ரிசோர்சஸ் வி ஹேவ், ஹவு குட் வி பில்ட் ஒன் ஜென்ரேஷன் ஆஃப் ஹாப்பி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, அ ஹாப்பி பேரண்ட் கம்யூனிட்டி அண்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் கம்யூனிட்டி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பிரச்சனையா இருக்கா அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிறக்கும் போதே வயலண்டா இல்லை. அவன் இன்னசென்ட் சைல்டா அவன் பிளானட்டுக்கு வர்றான். நடுவில் அவனுக்கு பேரண்டிங் நடக்குது, சமூகத்தில் அவன் கனெக்ட் ஆகுறான், சினிமா அவன் பார்க்குறான், ஸ்கூலுக்கு போகிறான், காலேஜுக்கு போகிறான். அப்போ எப்படி அவன் வந்து இங்கே யாருமே ட்ரக் அடிக்ஷன் இதை பற்றி எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. எதனால ஒரு ஹியூஜ் வால்யூம், ஒரு 20 இன்னைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவுட் ஆஃப் 100 அப்ராக்சிமேட்டாக உங்களோட இதுலன்னு சொல்லுங்கள். நீங்கள் நியூஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இல்லை, நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்குறீங்க. அது எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அப்ட்ராக்டாக சொன்ன பல விஷயங்கள், இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மத்தியில் அடிக்ஷன் வைட் ஸ்ப்ரெட்டாக ஆயிருக்கா அப்படின்னா, நாம் வந்து வயலன்ஸ் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் மேலே ஒரு குரூப் வயலன்ஸ் வந்து இம்போஸ் ஆகுது. அது ஏன்னு ஆரம்பித்து நாம் இப்போது அடிக்ஷனில் போய் அடிக்ஷன் பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அடிக்ஷன் வந்து வைட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அடிக்ஷனை வந்து நம்ம வெறும் சட்டங்கள் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடிக்ஷன் வந்து வைட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒன்று ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் வந்து வைட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அடிக்ஷன் வைட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அடிக்ஷனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போய் வந்து கடைகளில் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அடிக்ஷன் ட்ரக்ஸ் எல்லாம் அதுக்குன்னு வந்து நமக்கு அதெல்லாமே வந்து ஒரு பெரிஃபரலான ஆப்ரேஷன் மூலமாக தான் போய் யங்ஸ்டர்ஸும் மற்றவங்களும் அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு டாஸ்மாக் மாதிரி ஒரு ஓப்பன் ஷாப்பெல்லாம், ஓப்பன் சென்டர்ஸ் எல்லாம் கிடையாது. இதில் இப்போ டார்க் வெப்சைட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. டார்க் வெப்சைட்ஸ் மூலமாகலாம் கூட யங்ஸ்டர்ஸ் வந்து எதையாவது தேடுவாங்க. தேடி அவங்க வந்து இந்த மாதிரி சோர்ஸஸை கண்டுபிடிச்சி வாங்குவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்கா, இப்போ பல வருஷங்களாக எந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படின்றது வந்து எந்த கிரிட்டிக்கல் அப்பீலுமே இல்லை, எந்த கிரிட்டிக்கல் அப்ரோச்சுமே இல்லாமல் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் வேர்வார்டாக வந்து அப்படி கிடையாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறது, இன்ஸ்டிடியூஷனில் டிசிப்ளின் பண்ணுறது இதை வந்து பல வருஷங்களாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பாலோ ஃப்ரையர் பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து ஒரு பிரேசிலியன் எஜுகேஷனிஸ்ட்டு. அவர் வந்து இயல்பான கல்வி முறையை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். அதையே லாத்தின் அமெரிக்கா, அதாவது தென் அமெரிக்காவில் பல இடங்களில் அதை வந்து கொண்டு வந்தாங்க. குறிப்பாக கியூபாவில் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இப்போ கிருஷ்ணமூர்த்தி கூட கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட செயின் ஆஃப் ஒரு இது ரெவல்யூஷன், ஐ மீன் எஜுகேஷனில் அப்ரோச் ஆஃப் எஜுகேஷனில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ரிஷி வேலி ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், நான் போயிருக்கேன் ஒரு வாட்டி. அதாவது ரிஷி வேலியில் இன்னைக்கு எல்லா ஸ்கூல்ஸினுடைய ஆம்பியன்ஸும் அழகாக இருக்குது. நம்ம கோயம்புத்தூர்ல எதாவது இருக்கா கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல்ஸ்?
பேஸ்ட் ஸ்கூல்ஸ்? இல்லை, இங்கே ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஊட்டியில் இருக்கோம். இல்லை, அந்த மதனப்பள்ளியில் அந்த மதனப்பள்ளியில் இருக்கிற ஒரு ரிஷி ஸ்கூல் வேலி இருக்கு. மட்டும் இருக்கு. பட் ஜெயகிருஷ்ணமூர்த்தி எஜுகேஷனை வந்து வெறும் விஸ்டமாக மட்டும் பார்க்கறது கிடையாது. ஓகே. அவர் வந்து இன்னும் அது அவருடைய ஃபிலாசபி வந்து அறிவு அப்படின்றது இன்னும் கூட, அதாவது அறியாத பகுதிகள் வந்து மனிதனுக்கு அறிவை தாண்டியும் இருக்குன்றது தானே அவர் வந்து அவருடைய அடிப்படையான தத்துவம். ஸோ அந்த அடிப்படையில் அவர் கல்வி கூட தரணும்னு நினைக்கிறார். இது எல்லாரும் சொல்கிற ஒரு கருத்து தான். சாம்ஸ்கி நேற்று கூட சாம்ஸ்கியோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தப்போ அவர் வந்து 1960ஸ்க்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையில் எஜுகேஷன்றது வந்து இட் டாட் ஒன்லி வேல்யூஸ், அதாவது அந்த விழுமியங்களை தான் கல்வி கற்பிக்கணுன்ற முனைப்பு இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாகுது, ஃபியூடலிசம் குறையுது. அப்போ வந்து உங்களுக்கு சயின்ஸ் டெக்னாலஜி ரெண்டுமே வளர்ச்சி எடுத்தால் தான், நான் அதான் முன்னாடி சொல்ல வந்தேன். என்னுடைய பாயிண்ட்டாக நான் முதல்ல சொல்ல வந்தது என்னென்னா, விஞ்ஞானம், தொழில்நுட்பம் இதோடு சேர்ந்து வேறு விதமான திறன்கள். இப்போ நமக்கு வந்து நிர்வாகியல் திறன்னு சொல்லிட்டு இருக்குது, மேலாண்மை திறன், மொழித்திறன், இதையெல்லாம் வந்து மொழி பெயர்ப்பு திறன். இப்படி வந்து நம்ம வேறு விதமான திறன்களை மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது தான் அவங்க வந்து சமகால சமூகத்துக்கு பங்களிக்க முடியும். அது சமகால சமூக பங்களிப்புனாலே இங்கே உற்பத்திக்கு பங்களிக்கிறது தான். சம்திங் தட் த எஜுகேஷன் ஷுட் ஃபீட் டு த ப்ரொடக்ஷன் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல அது ரொம்ப நேரமாக சுருங்கி போயிடுது. உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்றது மட்டுமே கல்வியினுடைய இலக்காக வரும் பொழுது நிறைய என்ஜினியரிங்கும் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதிகமாகிட்டுருக்கு. படிக்கிறவங்களும் அதை வந்து அதிகமாகிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே நாம் வந்து ஒரு பெரிய சாதனை, அதாவது உயர்கல்வியில் சாதனைன்னு சொல்கிறது வந்து நம்ம இன்ஜினியரிங் எஜுகேஷனில் வந்து நாங்கள் நிறையா சாதிச்சிருக்கோம். அது விட்டாக்கா இன்னும் கொஞ்சம் ப்ரக்மேட்டிக்கில் நடைமுறையில் சார்ந்த சில சர்வீஸ் ஓரியன்ட் எஜுகேஷன், நர்சிங், பேராமெடிக்கல் எஜுகேஷன், இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி திறன்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும். அதே சமயத்தில் அது சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற முனைப்போடு தான் வந்து இன்றைக்கி உள்ள கல்வி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கே ஒழிய, இந்த விழுமியம் சார் கல்வி அப்படின்றது வந்து உங்களுக்கு உலகம் முழுக்க குறைஞ்சிட்டு தான் வருது. சொல்லுங்க. ஓகே, சாரி டு இன்டரப்ட். இப்போ மக்களோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவனோட சர்வைவல். ஆமாம். ஃபுட்டு, ஷெல்டரு, க்ளாத்திங், இதுதான் ஒரு பேசிக் நீட்ஸு. அதை தாண்டி அவனுக்கு வெரைட்டி தேவைப்படுது. அதுக்கப்புறம் அவனுக்கு ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்கான எஜுகேஷன், யங்ஸ்டர்ஸ் வந்து 21 வயசு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஜாபை தேடிட்டு தான் அவங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பியூபர்ட்டி தே ஹேப்பன் அட் தி ஏஜ் ஆஃப் 13, 12 to 13 அந்த அப்படி நடக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த எதிர்பாலின இன்ஃபேக்சுவேட் ஆகிறாங்க, கோ எஜுகேஷனில் படிக்கிறாங்க, பசங்க பொண்ணு மீட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்கூல்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்னைக்கு நிலைமை நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். அது மூலிமா வர்ற விளைவுகள். அந்த டைமில் அவங்களுடைய கெரியர் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் நைட்டு ஃபுல்லு இவங்க கூட சேட் பண்ணுறது, ஃபோன் அடிக்ஷன் ஆகுது. அடிக்ஷன்னா ஆல்கஹால் மட்டும் கிடையாது, ஆன்ஸ்க்ரீன் டைம், ஃபோன் டிபெண்டன்சி, ஃபோன் இல்லாமல் வீட்டில் பொருள் உடைக்கிறது, டிவி உடைக்கிறது, ஃபோன் தரலைன்னா வயலன்ஸு. அப்போது இங்கே டொமெஸ்டிக் வயலன்ஸை அதிகமாக நம்ம பார்க்குறோம். படித்தவர்கள், டபுள் டிகிரி முடித்தவங்களும் டிப்ரெஷனில் இருக்காங்க. ஒரு டிகிரி முடிச்சிட்டாலே அவன் வந்து வேலை வாய்ப்பு தான் அவனுக்கு அது உருவாக்கி கொடுக்குதில்ல, வாழ்க்கையை கொண்டாட சொல்லி கொடுக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. வி கேன் சி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கோ, எந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ, ஈக்குவலி பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ். அப்போது இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில் 70-90% மக்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் எமோஷன்ஸில் வாழ்கிறாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. இல்லாட்டி இவ்வளோ டாஸ்மாக் சேல்ஸு, இவ்வளோ வயலன்ஸு, இவ்வளோ ட்ரக் புழக்கம் ஆல் ஓவர் த நேஷன். ஓகே, ஸோ கண்டிப்பாக நாம் இதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஹாப்பி ஜென்ரேஷனாக உருவாகிறதுக்கான
வேலைகளை நம்ம செய்ய வேணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது எப்படி இது வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்கா ஒரு இம்பாசிபிள் மிஷனா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைப்போம். டு கிரியேட் ஒன் ஜென்ரேஷன் ரைட் ஃப்ரம் ஸ்கூலுக்குள்ள போட்டதுலேருந்து எந்த ஸ்கூல் எங்கள் பையனை இங்கே சேர்த்தா உங்களுக்கு சக்ஸஸாக வருவான், 100 எடுப்பாங்க தாண்டி நல்லா தூங்குவான், நல்லா சோஷியலைஸ் ஆவான். அட் எனி காஸ்ட் இல் நெவர் கெட் இன்டு செல்ஃப் ஹார்மிங் ஆர் சோஷியல் ஹார்மிங் பிஹேவியர்ஸ். இந்த மினிமம் கேரண்டி தேவைப்படுது இன்னைக்கு. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற சிப்ளிங்ஸுக்குள்ளேயே ரைவல்ரி வருது. நான் சொல்றது நார்மலாக அந்த ஸ்நாக்ஸுக்கான சண்டை, ரிமோட்டுக்கான சண்டை சொல்லலை. அண்ணனை நம்பி தங்கச்சியை விட்டுட்டு போக முடியாத ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலைகள்லாம் உருவாகிற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இதை அட்ரஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஸோ நீங்கள் ஃபைனல் ஃபியூ மினிட்ஸ் ஃபார் யூ, நீங்கள் இது குறித்து சொல்லுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக டீட்டெயிலாக போவோம். பேரண்டிங், ஸ்டூடெண்ட் டீச்சர் ஹார்மனி அண்ட் அடிக்ஷன்ஸ், இதை பற்றி டீப்பாக போவோம். இப்போ சமீபமாக நடந்த அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு பெரிய அலை ஏற்படுத்தியிருக்கு. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அகாடமிக்ஸ் முடிக்கிறத தாண்டி ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக ஒருத்தன் இவால்வ் ஆகணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு ஸ்கூல் எத்தனை கவுன்சிலிங்க்கான டைம் கவுன்சிலர்ஸ் இருக்காங்களா, இல்லை அவங்க எஃபிஷியண்ட்டாக ட்ரெயின் ஆகிருக்காங்களா, ஸோ இதெல்லாம் குறித்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு தெரியாத விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பட் இன்னைக்கு வில் கன்க்ளூட். இல்லை, நீங்கள் வந்து சொன்னது வந்து ஒரு டீவியன்ட் செக்ஷன் பற்றி, அதாவது வந்து எல்லா சமூகங்கள்லேயும் எல்லா குழுக்கள்லேயும் வந்து ஒரு ஒரு பிறழ்வான ஒரு நடத்தை உள்ள ஒரு குழு அல்லது ஒரு குறுங்குழு வந்து இருந்துகிட்ருக்கோம். அது வந்து எல்லா மாணவர்களுக்கும், எல்லா மாணவ சமூகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களுமே வந்து இது மாதிரி டீவியன்ஸ் கிடையாது. அதில் ரொம்ப பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் போயிடுறான். அவன் வந்து உயர்கல்வி முடிக்கிறான், அதுக்கப்புறம் அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், நிறையா வந்து வெளிநாடு போகிறான், பயணம் செய்கிறான். அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு பாதிக்கும் மேற்பட்ட ஒரு சமூகம், குறிப்பாக தமிழ்நாடு இந்த மாதிரி மாநிலங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு கல்வி உதவிகரமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய சில அடிப்படைகள், உதாரணமாக அந்த இடஒதுக்கீடு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எல்லா செக்ஷன்ஸுக்குமே ஒரு ஈக்விட்டி ஆஃப் ஷேர் வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே உண்மை தான். டீவியேஷன்ஸ் இருக்குது, அவனை எப்படி நம்ம மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கலாம். நிறையா கிரிட்டிக்கலாக இதில் உள்ள ஒரு அப்ரோச் என்னென்னா, இந்த டிசிப்ளினேஷன் அப்படின்றதே அதுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அது வந்து அது ஒரு ப்ரொடக்ஷன் சைக்கிள்குள்ளே அவனை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் அதை பற்றி பேசுகிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லப்போனால் போஸ்ட் மாடர்னிஸ்டோ மார்க்சிஸ்ட்டுகளோ சாம்ஸ்கி மாதிரி வெளியிலிருந்து அதாவது கல்வி புலம் சார்ந்து நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருந்த அறிஞர்களோ சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். அது ஒன்று. அப்புறம் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, பியர் குரூப்புக்குள்ளே இருக்கிற பியர் குரூப் வந்து ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பொருள் அது அதில் போதாமை இருந்தால் பியர் குரூப்புக்கு நடுவில் வந்து வயலன்ஸ் வரும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியை பொறுத்த மட்டும் அவங்கள எந்த விதமான இமோஷன் உந்தி தள்ளுது, அவங்க ஏன் ஒரு குரூப்புக்கு எதிராக இன்னொரு குரூப் வந்து வயலேட் ஆகுறாங்க அப்படின்றதுக்கு பெரிய அழுத்தமான காரணங்களோ அல்லது அழுத்தமான ஆய்வுகளோ அவங்கக்கிட்ட இருக்காது. இப்போ நீங்கள் வந்து இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி வந்து ஆரம்பித்து அவங்க ஒரு விதத்தில் தெளிவாக இருக்காங்க. அவங்க வந்து தங்களுக்கு என்ன பிரச்சனை, தங்களுடைய பிரச்சனைகளை ஏன் இன்னும் வந்து அரசுகள் தீர்க்க முடிய மாட்டேங்குது அப்படின்றதில் அவங்க ஒன்று திரண்டு போராட்டம் நடத்துகிறாங்க. எல்லா மாணவர்களும் அப்படி இல்லை. அவன் வந்து பர்சனலைஸ் பண்ணிக்குவான். ஒன்று, நாம் இருக்கிற சமூகத்தில் இருந்து எப்படி அங்கேருந்து தான் அவன் இங்கே வர்றான். ஒரு சமூகத்திலேருந்து தான் ஒரு மாணவன் இங்கே வர்றான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒருத்தர், அவர் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ட்ரக் அப்யூஸ் இருக்கிறது மட்டும் இல்லை, ட்ரக்ஸு சேல்ஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு
சின்ன பசங்க ரீசெண்டா இருக்கானுங்கன்னு டீச்சர்ஸ் சேல்ஸ் பண்ணி சொல்றேன். மாட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா? ட்ரக்ஸ் மேபி சம்பளம் பத்தலன்ட்டு வீடியோல வந்தது நியூஸ்ல, இல்லை, கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் கொடுமை. ஒரு டீச்சர் வந்து இல்லை, நான் என் பெருமைக்காக சொல்லல. எந்த கமிஷன் வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணும் பொழுது புக்ஸ் பர்ச்சேஸ்லேயோ மற்றதுலையோ வர்ற கமிஷன் எல்லாத்தையுமே வாங்கி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கொடுப்பேன். ஒரு புத்தகம் 1000 ரூபா விலைன்னா எனக்கு 800 கிடைக்கும். அந்த 800 தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுப்பேனே ஒழிய, அந்த 200 நான் வச்சுக்கிற வழக்கம் என்கிட்ட இல்லை. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஒழுங்கினனா இந்த மாதிரி இருந்தால் அது உண்மையிலே சமூகம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. பட் அப்படியெல்லாம் நிறைய ஆசிரியர்கள் இல்லை. நிறைய இல்ல, நான் சொல்லல. ஒரு சிலர் இருக்கலாம். அப்போ அது வேற. ஸோ இந்த வன்முறைக்கு வந்து நம்ம பழக்கம் இல்லாத ஒரு சமூகம் கிடையாது. தமிழ் சமூகம் வந்து நிறைய கல்வி கொடுத்துருக்குறோம். நிறையா இலக்கியங்கள் இருக்குது. தேடி பிடிக்கிறதுக்கு இலக்கியங்களும் தேடி பிடிப்பதற்கான விழுமியங்களும் உள்ள ஒரு அருமையான சமூகம் அது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இலக்கணத்தையும் மரபையும் உருவாக்குனா புறநானூற்றில் உங்களுக்கே தெரியும். ஒரு சமத்துவ சமூகம். ஆனால் நாம ஏன் இப்படி இருக்கோன்ற கேள்வி நம்ம கேட்டுக்கலாம். நிச்சயம் யோசிக்க வேண்டியது. அது இனி நம்ம வரும் நாட்களில் அதை பற்றி விவாதிக்கலாம். ஸோ ஒரு சின்ன கொஷின் உங்களுக்கு. நம்ம ஆல்சோ நம்ம மெயின் ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு எந்த ஏஜில் அவன் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்? ஒரு பாய் ஃப்ரெண்டாக கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம்? இல்லை நீங்கள் அதை சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. எனக்கு இந்த லவ் வருது, அட்ராக்ஷன் வருது, ஸோ எப்போதான் நான் வந்து என்னோட அந்த இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்போ வச்சுக்கலாம்? போன வாரம் ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது வந்து அவனை சொல்கிறான். அதாவது ஒரு சின்ன பொண்ணோட பேர், கிளாஸ்மேட் ஒரு பொண்ணோட பேர் சொல்கிறான். அந்த பொண்ணு யாரா அப்படின்னு கேட்டால் அது வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறான். உன்னுடைய கிளாஸ்மேட்டு தானே அது அப்படின்னா, இல்லை அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறான். இல்லை அப்படி சொல்லக்கூடாது, அது உன்னுடைய கிளாஸ்மேட்டு, உங்களோட படிக்கிற ஒரு சக மாணவின்னு நம்ம சொன்னாலும் அப்புறம் அவனா சொல்கிறான் அவங்க அம்மா பேர் அப்பா பேர் எல்லாமே சொல்கிறான். சரி, கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லுங்க, ஒரு ஏஜ் சொல்லுங்க. அது இது வந்து ஒரு இந்த கம்யூனிட்டி வந்து பர்செப்ஷன்லாம் அது இப்படி மாறி இருக்குன்னு தான் நாம் புரிஞ்சிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஒரு கலீக், ஒரு லேடி லெக்சரர், அவங்க வந்து தன்னுடைய குழந்தையை பற்றி சொல்லும் பொழுது கேர்ள், யூ ஆர் கேர்ள் அப்படின்னு ஏதோ எழுதியிருக்கான் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. என் பையன் வந்து கேர்ள், ஐ லைக் யூ அப்படின்லாம் எழுதுறான் சார் அப்படின்னு அதே பெரிய விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பையன் ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இது பர்செப்ஷனில் அவங்க எங்கிருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. இப்போ என்னோட கேள்வி ஒன்று நான் வந்து அதான் நான் சொல்கிறது, எனக்கு அதை பற்றி தெரியாது. நீங்கள் வந்து எத்தனை லவ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க கிளாஸ்? இல்லை இல்லை, அதாவது லவ் ஸ்டோரிஸ் வந்தால் ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். உதாரணமாக கிளாஸ் ரூமில் ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே நான் வெளியே வந்ததுக்கப்புறம் வாட்ச்மேன் ஓடி வந்து, சார் அங்கே 2 பேர் பாருங்கள் தப்பாக இருக்காங்க அப்படின்னு, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பையனும் பொண்ணும் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இதை விட்டு தொலைங்க வாங்க அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அப்புறம் வேணா அடுத்த நாள் கூப்பிட்டு இது மாதிரிலாம் வந்து கிளாஸ் ரூமில் பண்ணக்கூடாது அப்படின்னு அவனுக்கு எடுத்து தான் சொல்ல முடியும். இப்போ எங்கே பண்ணலாம் அப்படின்னு இல்லை, அது அவன் முடிவு பண்ண வேண்டியது. நான் போய் அவனுடைய சுதந்திரத்தில் தலையிட முடியுமா? அவன் 18 வயசு ஆயிடுச்சு அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும். சரி, அப்போ 18 வயசுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு? கண்டிப்பாக. அதாவது வந்து ஏஜ் ஆஃப் செக்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஒரு 18 வயசுக்கு மேலே தட் குட் பி. பட் நான் அதை வந்து ஃபார் செவரல் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் நான் அதை பர்சனலாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ ஒரு 18 வயசு பையன் வந்து யூ கேன் வெயிட், யூ கேன் ஸ்டடி, நீ வந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் படிக்கலாம். நேச்சர் வெயிட் பண்றது இல்ல. 14ல அவங்களுக்கு அந்த பியூபர்ட்டிக் அண்ட் அந்த ஹார்மோனிக்கல் சேஞ்சஸை புஷ் பண்ணுது. அது போக இன்னைக்கு இருக்கிற சினிமா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு என்ன சொல்றது டெம்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ இவங்க வந்து செல்ஃப் கான்ஃப்ளிக்ட்லையும் ஒரு சப்ரஸ்டு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியாகவும்
உருவாயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆ. இன்வால்வ் ஆனா பிரச்சனை. இல்ல அது இப்ப அதுதான் சொல்றேன். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல நம்மளுக்கு ஒரு அவங்க அந்த விக்டிம்ஸ் ஆக்சுவலா அவங்க. இப்போ நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ம். அவங்க இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டேட் அந்த மாரி கல்ச்சர் அங்க இருக்கு. ஆனா, இங்க வந்து நம்மளுக்கு இந்தியா மாரி கண்ட்ரீஸ்ல தமிழ்நாடு, சவுத் இங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி உடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட் த காஸ்ட், ரிலிஜியன் அண்ட் எக்கானமி இந்த மாரி நெறையா இது இருக்கு அவங்களுக்கு. இந்த மாரி விழிப்புணர்வெல்லாம் இல்லாம, எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி டக்குனு அவங்க ரிலேஷன்ஷிப்ல விழுகுறாங்க. பின்னாடி அது வந்து கேஸ்ட், கம்யூனிட்டி, ரிலிஜியன் ப்ராப்ளமாவும் மேனிஃபெஸ்ட் ஆகி கடைசியில அது ஒரு சமூக பிரச்சனைகளுக்குள்ள போய் பல இடங்கள்ல முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு சிறுகதை மூலியமாகவோ, இல்ல வந்து இதுல ஒரு லெசனா வேல்யூ எஜுகேஷன்ல வைக்கிறாங்க. அதுல இந்த மாரி இருக்காங்கிறது எனக்கு தெரியல. நான் போய் பார்க்கணும் இப்ப கரண்ட் சினாரியோஸ்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்னால வர ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பத்தி ஒரு லெசன் அவங்களுக்கு குடுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எந்த ஏஜ்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவனுக்கு அவசியம். பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் ஏர்லி பிஃபோர் அவனோட கெரியர்ல ஒரு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு முன்னாடி பண்றதுனால வர பிரச்சனைகள். இதுல எப்படி ஃபோக்கஸ் இல்லாம இது சம்பந்தமான ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன். செக்ஸ் எஜுகேஷன் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் எஜுகேஷனா இருக்கட்டும். இது வந்து நடந்துட்டு இருக்கலாம். ஆனா, அது எவ்வளோ எஃபிஷியன்ட்டா இருக்குங்கிறது நம்ம சுத்தி இருக்கிற நடக்கிற விஷயங்கள பார்க்கும்போது தெரியுது. ஒரு டிரான்ஸ்பரன்ட்டா ஒரு செக்ஸே பத்தி பேசுறதே ஒரு டேபுவான ஒரு சொசைட்டில நம்ம இருக்கோம். அந்த வார்த்தையே வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றவங்கலாம் உண்டு. பட் இன்னைக்கு 7,000 மாணவர்கள் ஹெச்ஐவியால தாக்கப்பட்டிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடண்ட்ஸா இல்ல யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலி பெங்களூர்ல ரீசென்ட்டா ஒரு செய்தி பார்த்தேன். பெங்களூர்ல கண்டுபிடிச்சது மட்டும் 7,000 போல ஹெச்ஐவி. ஸோ சம்திங் அது பிஜி, ரூம்மேட்ஸ், மல்டிபிள் பிசிக்கல் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கேள்விப்படுறோம். ஓகே. ஸோ இட்ஸ் ஹை டைம் தட் வி ஹேவ் டு ஓப்பன் டாக் திங்ஸ் இன் அ வெரி ஓப்பன் வே. இல்ல சாரி டு இன்டரப்ட். நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நாம யாரையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லைன்றதுல நான் வந்து அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனா வந்து நாம யாருக்கும் பிரிஸ்கிரிப்ஷன் குடுக்க முடியாது. நீங்க சைக்கியாட்ரிஸ்ட்டுகள போய் பர்சனலா எனக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அவங்க இந்த சமூகத்துக்கு தகுந்த மாரி, இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் கேண்டிடேட்டு அவங்க எப்படி டிஃபென்சிவா இந்த மாரி செக்ஷுவல் அர்ஜஸ வந்து ஃபேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத அவங்க கத்துக் குடுப்பாங்க. அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க சைக்கியாட்ரிஸ்ட்டுக, சைக்காலஜிஸ்ட்டுகளுக்கு தெரியும். அது எப்படி செய்றதுன்றது. ஸோ, அப்ப நாம அத கூட நான்லாம் சஜெஸ்ட் பண்ண முடியாது. ஐ அம் எ டீச்சர். அ அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். அந்த ஒரு 10 வயசோ, 12 வயது பெண்களோ, ஆண்களோ வந்து ஒரு குழந்தைகளோ, அவங்களுக்குள்ள நட்புறவு வச்சுக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்தா அத ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நாம குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா, அதுக்கும் சில பவுண்டரீஸ் இருக்கு. வித்தவுட் சச் பவுண்டரீஸ் அது அவங்களுக்கே யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்மெச்சூர்ட் ஏஜ்ல அவங்க வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இம்பல்ஸ் அவங்களுக்கு இருந்ததுன்னா, நான் கேட்கறது ஆ, 18ல இருந்து அவங்க வந்து ஒரு 23க்குள்ள இந்த ஆ, காலகட்ட ஸ்டூடண்ட்ஸ் பத்தி நான் பேசுறேன். அஃப்கோர்ஸ் லீகல் 18க்குள்ள இருந்தா அது ஆ, வந்து போக்சோ ஏஜ். ம், ம், நான் சொல்றது 18ல இருந்து 23க்குள்ள ஒருத்தனுக்கு மேரேஜ் இன்னைக்கு பெருசா நடக்கிறது இல்ல. ஆ, அவன் வந்து கெரியரு, காலேஜ் முடிக்கணும். ஆ. அதுக்கப்புறம் ஒரு பிஜி பண்றாங்க. அப்புறம் வைப்பாங்க. அப்போ அந்த 18ல இருந்து 23, 24, 25க்குள்ள அவங்க வந்து லெஸ் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு மேரேஜ் பிகாஸ் தே வாண்ட் டு ஸ்டெபிலைஸ் அவங்களோட இதுல. அப்ப அந்த காலகட்டங்கள்ல அவங்க வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய உறவுகள் தீர்மானிச்சுக்கலாமா? இல்ல 18 நான் கேட்கிறேன். அது வந்து அதில பல விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணமா அந்த சம்மந்தப்பட்ட 2 பேரோ அல்லது ஒருத்தரோ, எந்த விதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதான் நான் சொல்றது சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க அப்படின்றது முக்கியம். உதாரணமா ஒரு பையன் அந்த மாரி இடத்துல போய் மாட்டினான் அப்படின்னு சொன்னாக்கா, ஆ அதில அதில வந்து அதில அவன் இல்ல இப்ப அதில அவன் வந்து ஆ அவனுடைய எதிர்காலத்த முடிவு செய்றது,
அதிலெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஓகே. ஒரு ஒரு ஃபீமேலுக்கு இன்னும் அது சிக்கலான விஷயம். அவங்க வந்து நல்ல சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இருந்து வந்தாலும். ஸோ இந்த மாதிரி ஏ அவங்க ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம். அதை வேணால் கவுன்சிலிங் தான் பண்ண முடியுமே ஒழிய, அதை வந்து ஒரு ஓப்பன் ஃபாரமில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் பியாண்ட் 23 அவங்க லிவிங் டுகெதராக இருக்காங்களா, இல்லை மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதெல்லாம் வந்து அவங்க டிசைட் பண்ண முடியான்னு கேட்டால், தே போத் வில் பிகம் ஏர்னிங் மெம்பர்ஸ். ஓகே. Likewise, that they will empower. I mean, they will get some empowerment from the resources that they could do something. ஓகே சார். ஸோ தொடர்ந்து நம்ம பேசுவோம். த ஃபியூச்சர் எபிசோட்ஸ் கம்மிங் டேஸில் நம்ம நிறையா பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கமிங் டுடே. It's a pleasure talking to you. Thank you very much.